கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளிலும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா 49வது அதிகாரம் அதில் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை என்னை மறக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை நீங்க சிந்தித்து கொண்டிருக்கலாம், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, யாரும் என்கிட்ட பேசல, முன்ன நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப யாரும் என்கிட்ட பேசல, நீ நல்லா விசாரிக்கல, நான் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்களும் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் ஒரு நாளும் உன்னை மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களாலும் நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனாலும் நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சங்கீதக்காரன் தாவீதை பாருங்க, தன் சொந்த மகனாலே துரத்தப்படும் போது கூட அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாருங்கிற விசுவாசம் அவருக்கு இருந்தது. கர்த்தர் தனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் தன் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் தாவீதோடு கூட இருந்தது. அதனாலே மீண்டும் அவன் ராஜாவாய் அமர்த்தப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நானும் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் போகிற இடமெல்லாம் கூட வந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க தனியா அழுது கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், புதிதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவரை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை புதிதாய் இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒன்று நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்களாலே மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனாலே ஒரு நாளும் நீங்கள் மறக்கப்படுகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருந்து உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக ஒரு வசனம் சொல்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது உங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியங்கள்ல இருந்து நீங்க விடுபட வேண்டும், இந்த காரியத்துல இருந்து நான் மீண்டு வர வேண்டுமே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே, எல்லாருமே மறந்துட்டாங்க என்று நீங்க ஒருவேளை சொல்லிக் கொள்ளவில்லை என்றாலும், வார்த்தையினாலே சொல்லிக் கொள்ளவில்லை என்றாலும், உங்கள் சிந்தனைகளிலோ உங்களுடைய இருதயங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நீங்க என்னோடு இணைந்து செவிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் அல்லாமல், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கைகள்ல உங்களையும் என்னையும் வரைந்து வைத்திருக்கிறார். எப்படி கர்த்தர் நம்மை கைவிடுவார்? இல்லையே. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவி என்றும் என்னை தள்ளாமல் நாம் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மை மன்னித்து கிருபையாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையோடு ஆண்டவர்கிட்ட செபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேக நேரங்களில ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மூலமாக கூட நாங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே அப்பா, நீர் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து கர்த்தரை விடுவித்து, நான் உன்னை மறப்பதில்லை என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். எல்லா போராட்டங்களும், எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பாப்பா, எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தரை விடுவித்து, இந்த வார்த்தையை ஜபத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்பா, ஊழியக்காரன் என்கிற அந்த அதிகாரம் உள்ள
ஆண்டவர் அந்த காரியத்தினால உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று உங்களுடைய வார்த்தையின்படியாக உங்களுடைய பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை மற்றவர்களால் மறக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் எங்களை மறக்காத தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.